வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மேஜிக் விளக்கு மாசி மாசத்துல ஏற்றும் போது மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்மளோட தீபத்தோட ஆரவம் சேரும் பொழுது அங்கே காரிய சித்தி ஏற்படும். தங்கு தடை இல்லாமல் வீட்டில் பணப்புழக்கமும் ஐஸ்வர்ய கடாட்சமும் இருப்பதற்கான ஒரு முக்கியமான, அதுவும் மனசில் உள்ளதை நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு சக்தி இந்த பூவரச இலைக்கும் அரசன் இலைக்கும் அதோட பூவுகளுக்கும் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையை அரசனாக்கும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த பரிகாரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மேஜிக் விளக்கு. அதாவது மேஜிக் விளக்குனா எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மேஜிக் போல் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கு. நிறைய விளக்கு முறை சொல்லியிருக்கோம். இந்த விளக்கு முறையில் போடுற திரி தான் ரொம்ப ரொம்ப இங்கே விசேஷம். எந்தெந்த திரியில் எந்தெந்த இலையிலலாம் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். காட்டன், அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, பஞ்சு திரி போடுவாங்க. இன்னொரு இது பார்த்திங்கனாக்கா துணி, காட்டன் துணியில் செய்வாங்க. இப்போ நார்மலாக மூலிகை எண்ணெய்கள் போட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பஞ்சு திரியிலே போடலாம். ஆனால் மூலிகையே உள்ளே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துணி, வெள்ளை துணி, யூஸ் பண்ணாத ஒரு துணி பார்த்திங்கன்னா நீ வாங்கிக்கலாம். நல்ல காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. இல்லைனா காட்டன் வேஸ்ட்டுகளாக வாங்கி இதுமாதிரி நம்ம கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இது பூவரசன் இலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரசன் இலை. ரெண்டில் எதை வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சூப்பரான ஒரு குணம், ஒரே சக்தி தான். ஸோ ஒன்று அரச இலை, இல்லைன்னா பூவரச இலை. இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நிழலாக காய வைக்கணும். வீட்டுக்குள்ளாரையே நிழலாக காய வச்சு என்ன பண்ணி காஞ்ச பிறகு இதை பவுடராக்கி ஒரு வேட்டி துணின்னு சொன்னேன் இல்லையா, காட்டன் துணி, அதில் அந்த பவுடரை போட்டு அதை சுற்றி திரிக்கணும். அப்போ திரிக்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா புரிகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெயை ஊற்றி அந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா, இது இந்த இலை காஞ்ச பவுடரோட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஏதோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக என்ன பண்ணுறீங்கன்னா அது ஒரு பேச்சஸ் மாதிரி தடவி அதுக்கப்புறம் சுட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா எண்ணெயோட துணி அழகாக மடிஞ்சு வரும். இப்படி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு உள்ளார இந்த பொடியை மட்டும் வச்சா போதும். வேறு எதையுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் அரச இலை இல்லைன்னா பூவரசன் இலை, ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டையுமே கூட ஒன்றா வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டுமே இருக்குது சார் அப்படின்னா ரெண்டையுமே கூட பொடி பண்ணிக்கலாம். இதை காய வச்சு நல்லா பொடி பண்ணி நம்ம அந்த துணியில் வச்சு திரியாக சுருட்டி இந்த அற்புதமான திரியை விளக்கேற்றினால் போதுமான விஷயம். எப்போ விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை. அது இப்போ மாசி மாதத்தில் வியாழக்கிழமையில் ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த மாசி மாதத்தில் வெறும் வியாழத்தில் மட்டும் தான் ஏற்றணுமா அப்படி கிடையாது, எல்லா வியாழக்கிழமையுமே ஏற்றலாம். ஆனால் மாசி மாதத்தில் ஏற்றும் போது மிகவும் சிறப்பாக இருக்கும். மிகவும் சிறப்பு. அப்போ வியாழக்கிழமை குரு அவங்களுடைய கண் பார்வை மிகவும் நம்முள் முன் பார்வையாக நிற்கும். அதான் விசேஷம். இந்த அரச இலை இல்லைன்னா பூவரச இலையை நம்ம என்ன பண்ணுறோம், காய வச்சு பொடியாக்கி நம்ம வெள்ளை துணியில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை உள்ளே போட்டு அப்படியே சுருட்டி அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் சின்ன நூல் கூட கட்டிக்கோங்க. உங்களால் அது ஒரு வேளை வைக்க முடியல, நிறைய இந்த பவுடர் இருக்குது அப்படின்னாக்கா அழகாக நீங்கள் கட்டிக்கணும். அவ்வளோதான். அந்த துணியில் இந்த பவுடர் இருக்கணும். அப்போ எண்ணெயில் போட்டு நீங்கள் அழகாக திரியாக ஏற்றும் பொழுது சூப்பராக எரியும். ஏன்னா காஞ்சிருச்சு இல்லையா, எண்ணெயில் ஊறி இருக்கா. எண்ணெய் என்ன வேணாலும் இருக்கலாம், தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், நல்லெண்ணெயாக இருக்கலாம். அது எண்ணெய் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம உள்ளக்கூடிய ஹெர்பல் என்னென்னு கேட்டிங்கன்னா அரச மரம் இலை இல்லைன்னா பூவரச மரம் இலை. இந்த இன்னொரு பேஷன் இந்த அரச மரத்துலேயோ இல்லை பூவரச மரத்துலேயோ பூ ஒன்று இருக்கும். அந்த பூவை கூட காய வச்சு போடலாம். ரெண்டுமே இலை பூ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான். சரிங்களா. பூவெல்லாம் மேலே உச்சியில் இருக்கும். அதனால் சில பேருக்கு அதை எடுக்கணும், கீழே விழுந்தால் கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் பூமியில் விழுந்த பூவை எடுத்து பண்ணலாமா, தாராளமாக இந்த விஷயத்துக்கு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ துணியில் இந்த பவுடரை போட்டு நம்ம விளக்கேற்ற போகிறோம். விளக்குக்கு முன்னால் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ நம்ம அதை கேட்கணும், அவ்வளோதான். ஸோ மனசில் இருக்க விஷயங்களை நம்ம கண் மூலியமாகவும் கைகள் மூலியமாக மனது மூலமாக அந்த தீபத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட தீபத்தோட ஆரவம் சேரும் பொழுது அங்கே காரிய சித்தி ஏற்படும், முழு கீர்த்தி கிடைக்கும். அதாவது நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதோட பூர்த்தி கிடைக்கும். மனசுக்குள்ளே வச்சுருப்போம்ல, நல்ல விஷயமா பிஸ்னஸ் தொடங்கணும், காசு பணம் சேரணும், ஃபீஸ் கட்டணும், என்னென்னமோ நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அப்போது தங்கு தடை இல்லாமல் வீட்டில் பணப்புழக்கமும் ஐஸ்வர்ய கடாட்சமும் இருப்பதற்கான ஒரு முக்கியமான, அதுவும் மனசில் உள்ளதை நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு சக்தி இந்த பூவரச இலைக்கும் அரசன் இலைக்கும் அதோட பூவுகளுக்கும் உண்டு. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிழலாக காய வைக்கணும், வெயிலில் காய வைக்க வேண்டாம்.
சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இலை காஞ்ச கீழே கிடக்கும், நம்ம அதை எடுத்துக்கலாமான்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. நம்மளாக எடுத்து இதை நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கலாம். இன்னொரு விஷயமும் எடுக்கலாம். அதாவது இது வந்து கொஞ்சம் எரியறது கஷ்டம். இதே இலையை நம்ம என்ன பண்ணுவாங்க, சுருட்டி அப்படியே காயவே வச்சுருவாங்க. அப்படியே காய வச்சுட்டு அதுக்கு மேலே துணி வச்சு பண்ணுவாங்க. அதுவும் ஓகே தான். பட் ரொம்ப பெரிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் யூஸ் ஆகும். அப்போ சின்ன சின்ன விளக்கு சின்ன சின்னதாக நம்ம வந்து சுருட்டி காய வச்சு பண்ணுறதுக்கு அந்த முறை. இல்லை எனக்கு விளக்கு பெருசாக இருக்குது, எனக்கு இது ஈஸியாக இருக்குது, இந்த இலையெல்லாம் ஃபுல்லாக காய வச்ச பிறகு அந்த இலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிபி ஊதுவாங்க இல்லையா, இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சுருட்டி என்ன பண்ணுவாங்க, நூலில் கட்டி அப்படியே காய காய வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த இலை காஞ்சே இருக்கும், அதை அப்படியே அந்த துணியில் அப்படியே சுருட்டி, துணியில் வச்சு சுருட்டி அப்படியே அழகாக ஏற்றும் போது நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சிசரில் கட் பண்ணிக்கோங்க. இந்த முறையும் பண்ணிக்கலாம். பொடியாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் ஈஸி தான். எது உங்களுக்கு வசதியாக மனசில் படுதோ அப்படி செய்யலாம். ஆக அரசங்களை பூவரசங்களை இரண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை அரசனாக்கும். அதாவது நம்மளுடைய அரசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் இல்லையா, அதை ஜெயிச்சிட்டோம்னாலே நம்ம அரசன் தான். சரிங்களா? ஸோ நம்மளுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கொடுக்க வேண்டும். அந்த வண்ணத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். ஆற்றல் இறைவனோடு கலந்திருக்க வேண்டும். தீபத்தோடு நம்மளுடைய ஆறா ப்ளஸ் எரியக்கூடிய தீபத்தையோடைய ஆறா தெய்வ சிந்தனையோடு நம்ம சரணாகதி செய்யும் பொழுது அங்கே வெற்றி மட்டுமே கிடைக்கும். அதனால் இது வந்து வியாழக்கிழமை, எந்த வியாழக்கிழமை வேணாலும் செய்யலாம். ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போது மாசி மாதம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் வரக்கூடிய வியாழக்கிழமைகளை விட்டுவிட வேண்டாம். அதேமாதிரி இதை முடித்த பிறகு எல்லா வியாழக்கிழமையிலையுமே போடுங்க அந்த தீபத்தை. அந்த மாசியில் போடுறது மிக 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 நல்லது. அது வந்து இன்னும் சீக்கிரமான சில தடைகளை உடைக்கக்கூடிய மாதம்னா அந்த கிரகத்துக்குரிய ஒரு மாதங்கள், அதோடைய ஸ்பெட்டே வேறு. ஸோ அதேமாரி இது சூப்பர் டூப்பர், அது சூப்பர். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி அரச இலை தீபத்தை ஏற்றும் பொழுது, இல்லைன்னா பூவரச இலையோடு சேர்த்துங்க, இல்லை ரெண்டையுமே சேர்த்து கூட பண்ணலாம். வேறு சில பேர் கேட்குறாங்க, வேறு ஏதாவது மூலிகைகள் சேர்க்கலாமா? வேண்டாம். இதுவே ஆதி பூரண சக்தியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து பெருசாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. மீன்ஸ் நம்ம செஞ்சு இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பாங்களான்னு தெரியல. அதே மாதிரி நீங்கள் வீட்டிலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வியாழக்கிழமையில் குரு துணையோடு, குரு உரையோடு, குரு சக்தியோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த விளக்கை நம்ம ஏற்றி வந்தோம்னு கேட்டிங்க. இது எப்போல்லாம் ஏற்றலான்னு வேறு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. குளிச்சுட்டு காலையில் எப்போதும் போல் ஏற்ற வேண்டியது தான். கிழக்கு முகமாக ஏற்றுங்க. கிழக்கு முகமாக ஏற்றா எல்லாமே சக்தி முகமாக மாறும். குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதனால தான் வியாழக்கிழமையில் இந்த விளக்கு ஏற்றும்போது குரு பார்வையோடு அருளோடு நமக்கு எல்லா சிந்தனையும் சக்தியாக வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.